ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். வாழ்க்கையை புரட்டி போடும் பரிவர்த்தனை கிரகங்கள். இப்போ நம்ம ஜாதகத்தில் சிலருக்கு பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கும். அதாவது சூரியன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் சூரியன், இந்த மாதிரி இருக்கும். அதே போல் இப்போ குரு வீட்டில் சனி, சனி வீட்டில் குரு, இப்படி மாறி இருக்கும். அதே போல் செவ்வாய் வீட்டில் புதன், புதன் வீட்டில் செவ்வாய், இப்படி கிரகங்கள் ஒரு கிரகத்தோட வீட்டில் இன்னொரு கிரகம், அதே கிரகம் அதனுடைய வீட்டில், இப்படி கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ பரிவர்த்தனைங்கிறது நட்சத்திர பரிவர்த்தனையும் இருக்குது. ஒரு கிரகம் இப்போ சூரியன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது, ராகு சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும். இப்படி கிரகங்கள் நட்சத்திர பரிவர்த்தனையும் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உள்ள ஜாதகங்களில் எந்த மாதிரி இந்த ஜாதக பலன் வரும் அப்படின்னா, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அது குறிப்பாக இந்த பரிவர்த்தனை ஆன கிரகங்களோட திசா வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதும் நடக்கும். அதே போல் நட்சத்திரங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கும் போது அந்த நட்சத்திரத்தோட கிரகம் திசை நடத்தினாலும் இந்த மாதிரி வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இப்போ வாழ்க்கையை புரட்டி போடுதுன்னா எப்படி அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒருத்தர் பிறந்துட்டு இதுதான் வாழ்க்கை, இப்போ பிறந்திருக்காரு, அந்த வீட்டில் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, வாழ்க்கை அவங்க குடும்பம் சொந்தம் இப்படின்னு போயிட்டுருக்கு. அதே போல் பிறந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக எல்லாருக்கும் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் சில பேருக்கு அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் வர வரையும் ஒரு வாழ்க்கையும், அதுக்கப்புறம் வாழ்க்கையே வேற ஒரு வாழ்க்கையும், அவங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வேறொரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துரும். இதுதான் பரிவர்த்தனை கிரகங்களோட சூட்சுமம். இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை காட்டுது அப்படின்னா, நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குது. அது எப்படி வருது அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களில் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி ஜாதகரே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை எதுலையாவது ஒரு சிக்கலில் மாட்டி அவருடைய வாழ்க்கையே ஒரு திசை திரும்பும். அது போல் இல்லாமல் ஃபினான்ஷியல் பிரச்சனை, அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு வாழ்க்கையில் அப்படியே புரட்டி போடுற மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியலில் பிரச்சனை வருது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காதல் பிரச்சனை, காதல் பண்ணுறது, இப்போ காதலிக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்களில் அப்படியே புரட்டி போடுறது இப்படி வரும். சிலர் அது வரையும் ஒரு நாட்டில் வாழ்கிறது, அந்த நாட்டை விட்டு அவங்க வேறு ஒரு நாட்டுக்கு போகிறது. அதே போல் இப்போ ஒரு ஊரில் வாழ்கிறாங்கன்னா அந்த ஊரில் இல்லாமல் வேறொரு முன்ன பின்ன பழக்கமே இல்லாத ஒரு மொழியிலேருந்து எல்லா கலாச்சாரத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இடத்துல போய் வாழ்க்கையை நடத்தக்கூடியது. இதெல்லாம் அவங்க விரும்பாத விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் பரிவர்த்தனை கிரகங்கள் அந்த திசா புத்தியில் கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை அதே சமயத்தில் அந்த பரிவர்த்தனை ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பலன்கள் மோசமாக இருந்தாலும் பிற்காலத்தில் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிடும். மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை கொடுத்துரும். அவங்க வாழ்க்கையை அவங்க நினச்சிருப்பாங்க, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு இவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்களுடைய வாழ்க்கை நிலை, இப்போ
தாத்தா அப்பா எல்லாம் வந்து ஓரளவு வசதியாக வாழ்ந்தாங்கன்னா இந்த ஜாதகர் கோடீஸ்வரராக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுடைய சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இவர் மற்றவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவார். இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும், அதிரடி பாதிப்பாக இருக்கும். அதை யாராலையும் ஃபேஸ் பண்ணுறது கஷ்டமாக தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுவே ஒரு நல்ல ஒரு பலனையும் கொடுக்குது. இப்போ ஒருத்தருக்கு சூரியன் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா சூரியன்கிறது பூர்வீகத்தை சொல்லும், பூர்வீகம் இருக்கிற இடத்த சூரியன் சொல்லும். அந்த மாதிரி அந்த சூரியன் பரிவர்த்தனை ஆகிருக்கப்ப அவங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி, ஆனால் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, போகிறதுக்கான வாய்ப்புகளே எல்லாமே அடைஞ்சிருக்கும். என்ன போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கவலையெல்லாம் இருக்கும். கவலைன்னு சொல்கிறதோட பயம் இருக்கும். ஆனால் அதை மீறி அவங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இது இப்போ சூரியனுக்கு சொல்லியிருக்கேன். இது போல் சூரியனோட திசை தான் வரணும்னு கிடையாது. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தோட கிரகத்தோட திசை வந்தாலும் இந்த பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய சூரியனோட பலனை இங்கே கொடுத்துரும். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியும். இப்போ சூரியன் ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, சூரியன் பரிவர்த்தனை ஆகியிருக்காருன்னா சூரியன் திசை வராமல் ராகு திசை வந்தாலே ராகு திசை ஏன்னா சூரியன் ராகுல தானே உட்காந்துருப்பார், ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பூர்வீகத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அது அந்த பிரச்சனைகள் அந்த கிரகத்தோட இன்னொரு பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய கிரகம், அந்த பாவம், இதெல்லாம் வச்சு அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும், எதனால அவர் இங்கேருந்து போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போல் காதல் விஷயங்கள் வரும். காதலில் இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் நல்லபடியாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஏதாவது லவ் பண்ணுறது, இப்படி பெற்றோரோட பேச்சுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு அவங்க பேச்சுக்கு மீறி இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி போகும்போது பெற்றோர் இனி எங்களை தொடர்பே கொள்ளாத, எங்களை பார்க்காத அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் தான் உண்டாக்குது. அப்போ அந்த பொண்ணு புதிய வாழ்க்கைக்கு போயிடுது. இதுவரையும் தன்னை வளர்த்த பெற்றோர், உறவினர்கள், சகோதரர்கள் எல்லாரையும் விட்டு பிரியுது. அப்போ அதோட வாழ்க்கையே ஒரு புது உலகத்துக்கு போயிடுது அந்த பெண்ணுக்கு. இதே போல் காதல் விவகாரங்களில் இந்த மாதிரி இருக்கிறதுனா திருமணம் ஆனவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குது. திருமண வாழ்க்கையிலேயும் இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கும்போது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் இதே தான் நடக்குது. பரிவர்த்தனையான கிரகங்களோட திசா புத்தி, அந்த நட்சத்திரங்களில் உள்ள திசா புத்தி இதெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க விரும்பாத ஒரு வாழ்க்கையை அங்கே கொடுத்துருது. அந்த வாழ்க்கையை அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அது கிடைக்கிற அந்த வாழ்க்கை அவங்க எந்த திசையில் போய் அவங்க எப்படியும் ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கவலையை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். ஆனாலும் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வந்தே தீரும். அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் அந்த மாதிரி கொடுத்துரும். இது போல் சிலர் ஃபினான்சியலாக கடன் வாங்கிறது, இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளில் சிக்கியிருப்பாங்க. அப்போ அந்த கடன் பிரச்சனை பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய அளவுக்கு தொழிலதிபர் மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்க இந்த பரிவர்த்தனை கிரகம் வரும்போது அவங்களுக்கு சாதாரண வேலைக்கு போகிற மாதிரி வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அந்த இடத்துல அந்த பரிவர்த்தனை கிரகங்கள். இதே போல் இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் புரட்டி போடுது அப்படின்னாலும் அது ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுது, புதிய உலகம். அதே போல் இவங்களுக்கு ஏற்கனவே இருந்த சரியில்லாத வாழ்க்கை அங்கே சரியாக ஆரம்பிச்சிருது. பெரிய அளவுக்கு செல்வம் செல்வாக்கும் கூட ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் மேலே எல்லாருடைய கட்டுப்பாடுகளையும் மீறி வரக்கூடியவங்கள வந்துடுவாங்க. அந்த கட்டுப்பாடு தான் இவங்களை வந்து முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருந்திருக்கோம். அந்த கட்டுப்பாடுகளை மீறி இவங்க வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக சிறப்பாக வருது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பரிவர்த்தனை கிரகங்கள்னால சில பேர் வந்து சொந்த ஊர் சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாமல் வேற ஒரு நாட்டில் போய் வாழக்கூடிய சூழ்நிலையும் வருது. அதுவும் வந்து ராகு அந்த குருவோட திசை இந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து கொடுத்துருது. அது வந்து முற்றிலும் அவங்க வந்து சொந்த நாட்டுக்கே எப்போயாவது வந்துட்டு வேணால் போகலாம், ஆனால் அவங்க சொந்த நாட்டில் கடைசியில் வாழ்கிற மாதிரி இல்லாமல் வெளிநாட்டில் போய் அவங்க வாழக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் கொடுத்துருது. இப்போ இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் மட்டும் நான் சொல்லலை, உள்ள நட்சத்திரங்களையும் வச்சு சொல்கிறேன். இப்போ பரிவர்த்தனை நட்சத்திரங்களும் சில கிரகங்களுக்கு இருந்தால் அதை வச்சும் பார்க்கணும். அப்பையும் வந்து அவங்களுக்கு வந்து முற்றிலும் புதிய வாழ்க்கையை கொடுத்துருது. அந்த வாழ்க்கை அதே போல் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையும் கொடுத்துருது. இந்த மாதிரி பரிவர்த்தனை கிரகங்கள் வந்து சிலருக்கு வந்து அது ஆண் பெண் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆண்களுக்கு வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காமையும் இருக்குது. ஆனால் இது பெண்களுக்கு வரும்போது தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு சில கட்டுப்பாடு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த திடீர் மாற்றங்களை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ வாழ்க்கையே வந்து அவங்களுக்கு எப்படி இதை வந்து எதிர்கொள்கிறதுனே தெரியாமல் இருக்குது. ஆனால் இதே ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, அதே போல் எந்த வித தடை இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு ஆளாக வந்து அவங்க எல்லாத்தையும் புரிஞ்ச வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைச்சிருது. எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட வந்துடுது. இப்போ நம்ம நிறைய இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாம் பார்க்குறோம். இந்த அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வருது. அதே போல் சில பணம் கொடுத்து சில இடங்களில் ஏமாந்துருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் தான் காரணம். இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல்களை கொடுக்குது. அதே போல் இந்த கடன் பிரச்சனைகள், சொந்த வாழ்க்கையிலே சில திடீர் எதிரிகளால் தொல்லை, எதிரிகள் பிரச்சனை, இதெல்லாம் வாழ்க்கையை வந்து மாற்றிடும். அப்படி இருக்க இந்த பரிவர்த்தனை கிரகங்களை வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது எந்த விஷயத்தில் எந்த திசா புத்தி வரும்போது இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற இதை வந்து நம்ம அந்த திசாபத்தியை பார்க்கும்போது அதை வந்து துல்லியமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் தான் சொல்லுது. அதனால் இது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறு வேறு நிலையை கொடுக்குது. பாவங்கள், கிரக காரகத்துவம், கிரகத்தை வச்சு இப்போ நான் சூரியனுக்கு சொல்கிறேன்னா அது சூரியன் வந்து எப்படின்னா அது பொதுவாக பார்க்கும்போது 5ஆம் இடம் அது பூர்வீகத்தை சொல்லுது. அதனால் அந்த மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம். இப்போ சுக்கிரனை பற்றி பேசும்போது அது பணத்தை பற்றி சொல்லுது, பண விஷயங்களில் அது மாதிரி சொல்லுவோம். அதே போல் காதல் விஷயங்கள் புதன் பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த மாதிரி காதல் விஷயங்களில் வருது. அது மாதிரி செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கும்போது அவங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை, நோயினால் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குது, விபத்தை உண்டாக்குது. இந்த மாதிரி பரிவர்த்தனையால் அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்குது. அந்த பாதிப்புகளும் பின்னால் அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு புதிய வாழ்க்கைக்கு அமைச்சு கொடுத்துருது. அது நல்ல பலன்களாகவும் இருக்குது. இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.